டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கொடைக்கானலில் ஆண்டிற்கு ஒரு முறை மலர் கண்காட்சி நடத்துவது போல இனி பூண்டு கண்காட்சி நடைபெறும் என தமிழ்நாடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தலைவர் ரவீந்திரன் கூறியுள்ளார். கொடைக்கானலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் இருந்து 31 வகையான பூண்டு விதைகளை வரவழைத்து கூடுதல் விளைச்சல் தரும் பூண்டு ரகத்தை உருவாக்க ஆராய்ச்சி நடைபெறுவதாக கூறினார். இப்போ நம்ம இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் பூண்டு பற்றிய ஆராய்ச்சிகள், அதாவது இன்னைக்கு பூண்டு ஒரு மிக முக்கியமான மருத்துவம் குணம் நிறைந்த உலக அளவில் பேசப்படுகிற ஒரு ஸ்பைஸ் கிராப். அந்த இதனால் இப்போ மலைப்பூண்டு நம்ம புவிசார் குறியீடு பெற்றிருக்கு நம்ம மலைப்பூண்டு. அதில் விவசாயிகள் ஊட்டி 1 ஊட்டி 2 மலைப்பூண்டுலாம் இப்போ இது வரைக்கும் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விவசாயிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க புதிய ரகங்கள் நம்ம பகுதிக்கு வேண்டும் கேட்டதற்கு இணங்க நம்ம இது ஆராய்ச்சி நிலையத்தில் 31 டைப், அதாவது டைரக்டரேட் ஆஃப் ஆனியன் அண்ட் கார்லிக், இந்திய அளவில் பூண்டு மற்றும் வெங்காயத்துக்குனே ஆராய்ச்சி நிலையம் இருக்குது பூனேயில். அதிலிருந்து ஒரு 19 ரகங்களும் மற்றும் தேசிய அளவிலான ஒரு NGO ஆர்கனைசேஷன், நேஷனல் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன், அங்கே கர்னலில் இருக்காங்க ஹரியானாவில். அங்கேருந்து நம்ம ஒரு 9 ரகத்தையும் ஊட்டி 1 ஊட்டி 2 மற்றும் மலைப்பூண்டு ரகத்தை நம்ம வில்பட்டி பகுதியில் விவசாயிகளுக்கு நிலத்திலேயே போட்டு, நம்ம இங்கே ஆராய்ச்சி நிலையத்திலையும் அந்த 31 டைப்பை போட்டு எந்த ரகங்கள் சிறந்த ரகங்கள் அதிக விளைச்சலை தருது, மலைப்பூண்டுக்கு ஈக்குவலாக அதாவது சேமிப்பு தன்மை 3 மாதம் 4 மாதம் எந்த அளவுக்கு சேமிப்பு தன்மை இருக்குது, காரத்தன்மை இருக்குது, அதெல்லாம் பார்த்து விளைச்சல் எந்த அளவுக்கு தருது அப்படின்றதை பார்த்து நம்ம 2 சீசன்கள் உறுதிப்படுத்தி, அதாவது இப்போ நம்ம போட்டிருக்கோம், அந்த சீசன் அறுவடைக்கு அப்புறம் மற்றும் ஒரு சீசன் எடுத்து உறுதிப்படுத்தி விவசாயிகள் மத்தியில் இந்த ரகம் நம்ம பகுதிக்கு நல்லா இருக்குது அப்படின்றதை நம்ம பிரபலப்படுத்த இருக்கிறோம். இதனால் விவசாயிகள் மிக பயன்பெறுவார்கள். புதிய ரகங்களை அறிமுகப்படுத்துறதுனால இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா பீமா பர்பிள் அப்படின்ற பூண்டு ரகம் நல்ல விவசாயிகள் மத்தியில் பேசப்பட்டு அதிக விளைச்சலை தந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதே ரகம் இங்கே எந்த அளவுக்கு வருது, அது மற்றும் அது போக மற்ற ரகங்கள் எந்த அளவுக்கு விளைச்சல் தருவதை பார்த்து ஆராய்ச்சி முடிவில் விவசாயிகளுக்கு தெரிவிப்போம். இது வரைக்கும் இந்த நான் சொன்ன மாதிரி உலக அளவில் பேசப்படுகிற பயிர் இந்த பூண்டுன்றது ஒரு பண ஏர்னிங் பயிர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நம்ம சைனால இருந்து எல்லா இடங்கள்லையும் இந்த பூண்டு ஒரு மருத்துவ முக்கியத்துவமான பயிர். பட் நம்ம கொடைக்கானல் மலைப்பூண்டு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பிரபலமாக பேசப்படுது. அது புவிசார் GI டேக் பெற்றனால அது மதிப்பு 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கிலோ போகுது. இருந்தாலும் அதில் பல தொழில்நுட்பங்கள் நல்லா பார்த்தீங்களா, மெக்கனைசேஷன். இப்போ நம்ம விவசாயிகள் விதைப்புக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. நான் உங்களுடைய விரல்கள்லாம் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லனால நம்ம லோ காஸ்ட் பிளான்டர், கார்லிக் பிளான்டர் கொடுத்துருக்கோம். அதை இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க விவசாயிகள் ஃபிங்கர்ஸ் டேமேஜ் ஆகாமல் அவங்க சோயிங் எடுக்க முடியும். அது போக பேட்டரி ஆப்ரேட்டர் கார்லிக் பிளான்டரும் நாங்கள் தமிழ்நாடு பல்கலைக்கழகம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் மூலம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது போக செப்பரேட்டர், கார்லிக் செப்பரேட்டர் நிறையா மெக்கனைசேஷன் அதெல்லாம் இருக்குது, தொழில்நுட்பம் அதிகமாக இருக்குது. இதனால் இந்த NHRDF, ICR மற்றும் NGO எல்லா இதுவும் சேர்ந்து நம்ம கார்லிக் ஃபெஸ்டிவல் கம் ஒர்க் ஷாப் அப்படின்றத நம்ம நடத்த இருக்கிறோம். நம்ம தோட்டக்கலை துணை இயக்குனர், இணை இயக்குனர், நம்ம தோட்டக்கலை பிரெயின் பார்க் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியலோட சேர்ந்து இந்த ICR இன்ஸ்டியூட் ப்ளஸ் NHRDF, நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், இந்த நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கார்லிக் ஃபெஸ்டிவல் கம் ஒர்க் ஷாப் அந்த ஃப்ளவர் ஷோவை ஒட்டி நம்ம நடத்தினோம்னா மக்களுக்கு அதிக அளவில் ரீச் ஆகும் என்ற நோக்கத்தோடு இப்போ நம்ம நடத்த அதுக்கு ஒப்புதல் வாங்கியிருக்கோம். அதுக்கு கண்டிப்பாக வருஷம் நடக்கணும். அப்படின்னு நம்ம விவசாயிகள் அதிக அளவு பூண்டுக்கென்றே ஒரு திருவிழா வைக்கும்போது, அதுக்கென்றே ஒரு ஒர்க் ஷாப், ஒரு கருத்தரங்கு நடத்தும்போது அது விவசாயிகள் மத்தியில், பூண்டு குரோயர்கள் மத்தியிலையும், பூண்டு மேனுஃபேக்சரர், அது வேல்யூ அடிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கார்லிக்கில் லேகியம், பூண்டு லேகியம் சொல்கிறாங்க.
அந்த மாதிரி வேல்யூ எடிஷன் பூண்டில் வந்து பல வேல்யூ எடிஷன் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகளையும் பெற முடியும். என்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்ண முடியும். பூண்டு விவசாயிகள் வந்து அதிக லாபம் பெற்று அதிக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.